வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை ஒரு வித்தியாசமான காதல் கதை. இந்த கதையில் ஒரு மகனுடன் வாழும் ஒரு தாய் தன் காதலன் செய்த துரோகத்திற்கு பழிவாங்க தன் மகனை வைத்து அந்த காதலனை எப்படி தண்டித்தாள் என்பதை பார்ப்போம். சரி, நாம் நம் கதைக்குள் செல்லலாம். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பெயர் வினோத். எனக்கு 25 வயது. நான் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறேன். என் அம்மா அணுவுக்கு நான் ஒரே குழந்தை. என் அம்மாவுக்கு 47 வயது. மிகவும் அழகானவர். மேலும் தன்னம்பிக்கையுடன் தன்னை சுமக்கிறாள். அவள் பணியிடத்தில் பலர் அவளை பாராட்டுகிறார்கள். ஆனால் அவள் யாரிடமும் ஆர்வம் காட்டவில்லை. அவளது இளமை தோற்றமும் அற்புதமான ஆளுமையும் அவளை தனித்து நிற்க வைக்கிறது. ஆனால் அவரது தோற்றத்தை விட அவர் ஒரு கடின உழைப்பாளி மற்றும் வலிமையான பெண். எனக்கு 15 வயதாக இருந்தபோது என் தந்தை எங்களை விட்டுச் சென்றார். என் அம்மா பல சவால்களை சந்தித்தார். அவள் வருத்தமாக உணர்ந்தாள். ஆனால் அவள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க கடினமாக உழைத்தாள். இப்போது நாங்கள் பணக்காரர்களாக இருக்கிறோம். என் அம்மா ஒரு பெரிய விளம்பர நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர். அவள் வேலையில் வெற்றி பெற்றாள். வீட்டிலும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறாள். எங்க அம்மா எல்லாவற்றையும் விட என்னை நேசிக்கிறார். எங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வார். ஜோஷ் என்ற மனிதர் என் அம்மாவின் வாழ்க்கையில் நுழையும் வரை. ஜோஷ் எங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியில் காசாளராக பணிபுரிந்தார். ஒரு நாள் அவர் விளம்பர நிறுவனத்தில் வேலை கேட்டு என் அம்மாவை அணுகினார். தனக்கு டைரக்டர் ஆக வேண்டும் என்ற கனவு இருப்பதாகவும் வாய்ப்பு கொடுத்தால் தன்னை நிரூபித்து காட்ட முடியும் என்று நம்புவதாகவும் கூறினார். என் அம்மா அவரை நம்பி விளம்பர இயக்குனராக பணியாற்ற அனுமதித்தார். காலப்போக்கில் ஜோஷ் ஒரு வெற்றிகரமான இயக்குனரானார். என் அம்மா அவரை பற்றி பெருமிதம் கொண்டார். அவள் அவனது இலக்குகளை அடைய உதவியதை அறிந்து அவள் நன்றாக உணர்ந்தாள். அவர்கள் ஒன்றாக வேலை செய்ததால் என் அம்மாவும் ஜோஷும் நெருங்கிய நண்பர்களானார்கள். அவள் அடிக்கடி என்னிடம் ஜோஷை பற்றி பேசினாள். எப்போதும் அவனை புகழ்ந்து அவனை பற்றி அவள் எவ்வளவு பெருமைப்படுகிறாள் என்று என்னிடம் சொன்னாள். ஒரு மாலை நானும் என் அம்மாவும் இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அவர் ஒரு ஆச்சரியமான தலைப்பை கொண்டு வந்தார். அம்மா, உன் அம்மா மீண்டும் திருமணம் செய்து கொள்வதை பற்றி நீ எப்படி உணர்கிறாய்? நான், அப்படியா அம்மா? பையன் யார்? அது ஜோஷ் ஆகுமா? அம்மா, என் மகன் மிகவும் புத்திசாலி. ஆம், அது ஜோஷ். அவர் சமீபத்தில் என்னிடம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டார். நீ என்ன நினைக்கிறாய்? நான் அவரை கல்யாணம் செய்து கொண்டு நாம் மூவரும் ஒரு குடும்பமாக மாறினால் உனக்கு சரியாக இருக்குமா? நான், அம்மா, உனக்கு அவனை பிடித்திருந்தால் வேண்டாம் என்று சொல்ல நான் யார்? ஆனால் நீங்கள் முன்பு போல் என்னை காதலிக்காமல் போனதில் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. அம்மா, கண்ணா, என்ன சொல்கிறாய்? நீதான் என் உலகம். ஒவ்வொரு நாளும் நான் உன்னை மேலும் மேலும் நேசிப்பேன். உன்னிடத்தை யாரும் பிடிக்க முடியாது. நான் ஜோஷை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்றால் நான் செய்ய மாட்டேன். அம்மா, நான் விளையாடினேன். உனக்கு அவரை பிடித்திருந்தால் அவரை கல்யாணம் செய்து கொள். மிக முக்கியமானது, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். அம்மா, உனக்கு புரியும் என்று எனக்கு தெரியும். அவர் ஒரு நல்ல மனிதர். அவருக்கு என் மீது மட்டும் அக்கறை இல்லை, உன் மீதும் அக்கறை இருக்கிறது. அவர் நம் குடும்பத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருப்பார் என்று நினைக்கிறேன். நான், அம்மா, உங்கள் புதிய தொடக்கத்திற்கு அனைத்து நல்வாழ்த்துக்களும். அம்மா, இது என் ஆரம்பம் மட்டுமல்ல அன்பே, இது நம் புதிய ஆரம்பம். எங்களுடன் ஒவ்வொரு தருணத்திலும் நீ ஒரு பகுதியாக இருப்பாய். என் அம்மாவின் புதிய உறவுக்கு நான் ஒப்புக்கொண்டேன். ஆனால் ஆழமாக ஏதோ சரியாக உணரவில்லை. அவள் அவனை திருமணம் செய்து கொள்வதில் இருந்த கவலையை என்னால் போக்க முடியவில்லை. ஆனாலும் அவளின் மகிழ்ச்சிக்காக நான் நன்றாக இருப்பது போல் நடித்தேன். அடுத்த நாளிலிருந்தே அவர் எங்கள் வீட்டுக்கு தொடர்ந்து வரத் தொடங்கினார். அவர் காலையில் என் அம்மாவை அழைத்துச் செல்வார். மாலையில் அவளை விடுவார். அவர்கள் தினமும் ஒன்றாக அலுவலகம் செல்ல ஆரம்பித்தனர். ஆனால் என் அம்மா அவரை இரவில் தங்க விடவே இல்லை. நான் வெளியில் இருக்கும்போது அவனை வீட்டுக்கு அழைக்காமல் கவனமாக இருந்தாள். அவள் என்னிடம் அடிக்கடி சொல்வாள், இன்று அவர் என்னை ஒரு திரைப்படத்திற்கு அழைத்தார். ஆனால் நான் அவரிடம் என் மகன் வரவேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் எங்கு சென்றாலும் நான் அவர்களுடன் இருப்பதை என் அம்மா எப்போதும் உறுதி செய்தார்.
நான் விலகிவிட்டதாக உணரவில்லை என்பதை உறுதிப்படுத்த அவள் என்னை ஈடுபடுத்த முயற்சிப்பது போல் உணர்ந்தேன். ஆனால் என்னால் உணர முடிந்தது. ஜோஷ் மகிழ்ச்சி அடையவில்லை. அவர்கள் ஒன்றாக இருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் ஒரு பகுதியாக இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. நான் அவர்களுடன் சேர்ந்ததும் அவனது புன்னகை மங்கி போனதை அவன் கண்களில் நான் பார்த்தேன். ஒரு நாள் என் ஊரில் கிரிக்கெட் மேட்ச் நடந்தது. என் அம்மாவுடன் அதை பார்க்க நான் மிகவும் ஆவலாக இருந்தேன். நாங்கள் ஒன்றாக செல்லலாமா என்று நான் அவளிடம் தொடர்ந்து கேட்டேன். அவள் ஒப்புக்கொண்டாள். அன்று மாலை என் வேலையை முடித்துவிட்டு என் அம்மாவுடன் ஸ்டேடியத்திற்கு செல்வதை ஆவலுடன் எதிர்பார்த்து உற்சாகத்துடன் வீட்டிற்கு வந்தேன். ஆனால் நான் வீட்டிற்கு வந்ததும் அவளை எங்கும் காணவில்லை. நான் அவளை அழைத்தேன். அம்மா, நீ எங்கே இருக்கிறாய்? நம் போட்டிக்கு தாமதமாகிறது. நீங்கள் ஏன் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை? நான் உனக்காக காத்திருந்தேன். அம்மா, நான் மிகவும் வருந்துகிறேன். இன்று ஒரு கச்சேரிக்கு போகலாமா என்று ஜோஷ் கேட்டார். அதான் வந்துவிட்டேன். நீ உன் நண்பர்களை உங்களுடன் அழைத்துச் செல்ல முடியுமா? இதை கேட்டதும் என்னை மிகவும் பாதித்தது. காயத்தின் அலை என் மீது வீசுவதை உணர்ந்தேன். என் அம்மா என்னை தவிர்க்க ஆரம்பித்தது போல் தோன்றியது. அவள் இதுவரை செய்யாத ஒன்று. நான் அவளுடன் அந்த நேரத்தை எவ்வளவு செலவிட விரும்புகிறேன் என்பதை உணர்ந்தேன். ஆனால் என் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு அவர்களின் இடம் தேவை என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். நான் என் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டேன். அதை என் அம்மாவிடம் கொண்டு வர வேண்டாம் என்று முடிவு செய்தேன். அன்று நான் கிரிக்கெட் போட்டிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தேன். சில மணி நேரம் கழித்து ஜோஷ் என் அம்மாவை இறக்கிவிட்டான். அவள் உள்ளே நுழைந்தவுடன் நான் வருத்தப்பட்டதை அவள் கவனித்தாள். அம்மா, ஹாய், கிரிக்கெட் மேட்ச் பார்க்க ஸ்டேடியம் போகவில்லையா? நான் மௌனமாக தலையை மட்டும் அசைத்தேன். அம்மா, ஓ, மன்னிக்கவும். இன்று ஜோஷின் பிறந்த நாள். அவருடன் ஒரு கச்சேரிக்கு செல்லுமாறு வற்புறுத்தினார். அது அவருக்கு விசேஷமான நாள் என்பதால் ஒப்புக்கொண்டேன். இல்லாவிட்டால் மேட்ச் பார்க்க உன்னுடன் வந்திருப்பேன். ஏமாற்றமும் விரக்தியும் கலந்த உணர்வுடன் அமைதியாக இருந்தேன். சிறிது நேரம் கழித்து என் அம்மா எனக்கு இரவு உணவு பரிமாறிவிட்டு என்னுடன் மேஜையில் அமர்ந்தார். அம்மா, நீங்கள் ஏன் சாப்பிடவில்லை? அம்மா, நான் ஏற்கனவே ஜோஷ் உடன் வெளியே உணவு சாப்பிட்டேன். ஓ, அருமை. இனிமேல் நான் தனியாக சாப்பிட பழக வேண்டும் என்று நினைக்கிறேன். அம்மா, ஒரு எரிச்சலுடன், தயவு செய்து நிறுத்த முடியுமா? நான் தனியாக ஜோஷுடன் வெளியே செல்வது இதுவே முதல் முறை. எனக்கு தனிப்பட்ட நேரம் ஒதுக்க முடியாதா? இது ஏன் உன்னை மிகவும் தொந்தரவு செய்கிறது? நீ இனி ஒரு குழந்தை இல்லை, உனக்கு தெரியும். இதயம் வலித்தது. நான் என் தட்டை தள்ளிவிட்டு என் அறைக்கு கிளம்பினேன். சில நிமிடங்களுக்குப் பிறகு எங்க அம்மா சாப்பாட்டு தட்டில் என் அறைக்கு வந்தார். நான் அங்கு படுத்திருந்த போது அவள் என் அருகில் படுக்கையில் அமர்ந்தாள். அம்மா, நான் மிகவும் வருந்துகிறேன். நான் உன்னை காயப்படுத்த நினைக்கவில்லை. தயவு செய்து என்னிடம் பேசு. நான் பதில் சொல்லவில்லை. அம்மா, இது உனக்கு வலிக்கிறது என்று எனக்கு தெரியும். நானும் அவ்வாறே உணர்ந்தேன். மீண்டும் நடக்க விட மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். இந்த ஒரு முறை மட்டும் என்னை மன்னித்துவிடு. பரவாயில்லை அம்மா, இப்போதைக்கு என்னை சும்மா விடு. எனக்கு செட்டில் ஆக கொஞ்சம் அவகாசம் வேண்டும். அம்மா, இல்லை, நீ சாப்பிடும் வரை நான் போக மாட்டேன். வா, நான் உனக்கு உணவளிக்கிறேன். எழுந்திரு. தயக்கத்துடன் நான் எழுந்து அமர்ந்தேன். அவள் தன் கைகளால் எனக்கு உணவளிக்க ஆரம்பித்தாள். அம்மா, இனிமேல் உன்னை இப்படி காயப்படுத்த மாட்டேன். நீ எப்போதும் என் மகிழ்ச்சியின் ஒரு பகுதியாக இருப்ப நான் உறுதியளிக்கிறேன். என்னை நம்பு. நீதான் என் உலகம். நான் அவளை பார்த்து புன்னகைத்து அவளை இறுக்கமாக அணைத்தேன். அவள் என்னை நெருங்கிப் பிடித்து லவ் யூ டா என்றாள். அம்மா, நீ எப்போதும் துபாய்க்கு பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்வாய், இல்லையா? அடுத்த வாரம் உன் பிறந்த நாளுக்கு நம் இருவரையும் துபாய்க்கு சுற்றுலா அழைத்துச் செல்வதாக ஜோஷ் கூறினார். உண்மையில்? அம்மா, துபாய் செல்வது என் கனவு. அம்மா, தெரியும். துபாய்க்கு பயணம் செய்வது எனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று ஜோஷிடம் சொன்னேன். அவர் உடனடியாக மூவருக்கும் ஒரு பேக்கேஜை பதிவு செய்தார். உன் பிறந்த நாளை நாம் அங்கே கொண்டாடலாம். சில நாட்களுக்குப் பிறகு ஜோஷ் எங்கள் துபாய் பயணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார். நாங்கள் வந்ததும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சென்றோம். நான் குடியேறிய போது சுற்றுப்பயணத்திற்கு எங்கள் பயண உதவியாளராக இருந்த ஒரு பெண்ணுடன் அவன் வழிவதையும் அவள் காதில் ஏதோ கிசுகிசுப்பதை நான் கவனித்தேன். அவன் நடத்தையை என் அம்மா கவனிக்கவில்லை. ஆனால் என்னால் என் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. அதனால் நான் அவர்களை ரகசியமாக கவனித்தேன். துபாயில் நாங்கள் மூவரும் தங்குவதற்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு வந்தோம். நாங்கள் அறைக்குள் நுழைந்தவுடன் ஜோஷ் எங்களிடம், நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருங்கள், கொஞ்ச நேரத்துல வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். எனக்கு ஏதோ ஒரு நச்சரிப்பு ஏற்பட்டது.
ஆர்வம் என்னை விட அதிகமாகிவிட்டது. அதனால் நான் அவனை ரகசியமாக லாபிக்கு பின்தொடர்ந்தேன். எங்களுக்கு உதவியாக இருந்த பயண உதவியாளரை சந்தித்தார். அவர்கள் மிகவும் நெருக்கமாகவும் ரொமாண்டிக்காகவும் தோன்றினர். அவர் எங்கள் அறையை தவிர ஒரு கூடுதல் அறையை முன்பதிவு செய்திருப்பதை நான் கவனித்தேன். எங்கள் அறைக்கு பக்கத்து அறைக்குள் அவர்கள் செல்வதை நான் பார்த்தபோது என் இதயம் துடித்தது. நான் விரைவாக வரவேற்பு மேசைக்கு சென்று அந்த அறைக்கான உதிரி சாவியை கேட்டேன். கிடைத்ததும் கதவை திறந்து லேசாக தள்ளித் திறந்தேன். நான் பார்த்தது என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவரும் அந்த பெண்ணும் ஒரு காதல் சந்திப்பில் தெளிவாக ஈடுபட்டுள்ளனர். அவர் என் அம்மாவை ஏமாற்றுகிறார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. கோபமும் துரோகமும் கலந்த உணர்வுடன் நான் மீண்டும் எங்கள் அறைக்கு விரைந்து வந்து என் அம்மாவை பிடித்தேன். என்ன நடக்கிறது என்று அவள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே நடக்கும் காட்சியை நான் அமைதியாக அவளிடம் காட்டினேன். என் அம்மா அதிர்ச்சியடைந்தார். அமைதியாக இருக்க முடியவில்லை. அவர்கள் அறைக்குள் புகுந்து கொள்ள முயன்ற போது அவளுக்குள் கோபம் பொங்கியது. அவள் கன்னங்களில் கண்ணீர் வழிவதையும் அவள் கண்களில் வேதனையும் கோபமும் கலந்ததையும் பார்த்து நான் அவளை வேகமாக நிறுத்தினேன். நான், அம்மா, தயவு செய்து நிறுத்துங்கள். நீங்கள் அங்கு விரைந்து சென்று இப்படி நடந்து கொண்டால் அவர் எந்த வலியையும் உணரமாட்டார். உங்களை ஏமாற்றியதற்கு அவன் அனுபவிக்க வேண்டும். துரோகம் எவ்வளவு வலிக்கிறது என்பதை நாம் அவனுக்கு காட்ட வேண்டும். நான் அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு அவளை மெதுவாக எங்கள் அறைக்கு அழைத்துச் சென்றேன். அம்மா அழுது கொண்டிருந்தாள். நான் ஒரு முட்டாள். நான் அவரை நம்பினேன். நான், அம்மா, தயவு செய்து அமைதியாக்குங்க. வலிக்கிறது என்று எனக்கு தெரியும். நீங்கள் அவரை கையும் களவுமாக பிடித்தால் அவர் உங்களை நம்ப வைக்க முயற்சிப்பார். அவர் உங்களை எப்படி ஏமாற்றினாரோ அதே உணர்வை நாமும் அவருக்கு ஏற்படுத்த வேண்டும். துரோகத்தின் வலியை அவன் அனுபவிக்க வேண்டும். அம்மா, வேறொரு ஆணுடன் ஏமாற்றச் சொல்கிறாயா? நான், அப்படி இல்லை அம்மா. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் அவரை ஏமாற்றுவது போல் நடிக்க வேண்டும். அம்மா, ஆனா இங்கே எப்படி ஒருவனை கண்டுபிடிக்க? நான் யோசிக்கிறேன். உங்கள் காதலனாக நடிக்க ஒருவரை கண்டுபிடிக்க முயற்சிப்பேன். அம்மா, அது தேவையில்லை. உன்னால் அந்த மனிதனாக முடியுமா? நான், அம்மா, என்ன பேசுகிறீர்கள்? நமக்கு ஒரு விவகாரம் இருப்பதாக அவர் எப்படி நினைக்க முடியும்? நாம் அம்மாவும் மகனும். அம்மா, அந்த முட்டாள் எப்பவுமே உன்னை பார்த்து பொறாமைப்படுவான். நான் உன் அருகில் இருக்கும்போது அவனுக்கு பிடிக்காது. நாம் உறவில் இருப்பதைப் போல அவர் செயல்படுவதை பார்த்தால் நான் இப்போது உணரும் வலியை அவர் உணருவார். நான், ஆனா அம்மா, நாம 2 பேரும் எப்படி அப்படி நடந்துக்க முடியும்? இது பொருத்தமானதா? அம்மா, நாம் நடிக்கிறோம். இன்றிரவு நீ சோஃபாவில் தூங்கலாம். அவர் தூங்கிய பிறகு நான் உன்னிடம் வருவேன். நாம் அவரை தொந்தரவு செய்ய சத்தம் போடுவோம். அதனால் அவர் நம்மளை சரிபார்ப்பார். பிறகு நான் உன்னுடன் நெருக்கமாக பேசுவது போல் நடிப்போம். அதுதான், நான் உன்னுடன் அவரை ஏமாற்றுவதாக அவர் நினைப்பார். நான் உணரும் அதே வலியை அவரும் உணருவார். நான், நல்லா இருக்குமா? நீங்கள் சொன்னதைச் செய்வோம். ஆழ்ந்த சோகம் என் மீது படர்ந்ததை உணர்ந்தேன். பல வருடங்களுக்குப் பிறகு என் அம்மா மிகவும் வேதனையில் இருப்பதை பார்த்தேன். அன்றிரவு நான் எங்கள் அறையில் சோஃபாவில் படுத்திருந்தேன். நான் இயல்பாக நடிக்க என்னை தயார்படுத்திக் கொண்டேன். அதனால் என்னுடன் உறவு வைத்துக் கொண்டு எங்க அம்மா அவரை ஏமாற்றுவதாக அவர் நினைப்பார். எங்க அம்மா அவருடன் அறையில் இருந்தார். அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். அம்மா நடந்து வந்து என் அருகில் அமர்ந்தாள். அம்மா, இப்போ ஆரம்பிக்கலாமா? நான், ஆம் அம்மா, நம்மால் முடியும் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் கொஞ்சம் பதற்றமாக உணர்கிறேன். நாம் ஒரு விவகாரத்தில் இருக்கிறோம் என்று அவரை நம்ப வைக்கும் அளவுக்கு என்னால் நம்பிக்கையுடன் செயல்பட முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அம்மா, கவலைப்படாதே. இதை எப்படி செய்வது என்று எனக்கு தெரியும். என் வழியை பின்பற்று. நம் இருவருக்கும் சங்கடமாக இருக்கும் விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். ஆனால் நான் அவரை ஏமாற்றுகிறேன் என்று அவரை நம்ப வைக்க நாம் எந்த எல்லைக்கும் செல்ல வேண்டும். நான், நிச்சயமாக அம்மா, நீ என்ன சொன்னாலும் செய்வேன். எங்க அம்மா அவனை ஏமாற்றுகிறாள் என்று அவனை நினைக்க வைக்க நான் காதலாக நடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என் அம்மாவின் மனதில் ஒரு திட்டவட்டமான திட்டம் இருப்பதை நான் உணரவில்லை. அவனுக்கு சரியான தண்டனை. அம்மா, ஆரம்பிக்கலாம். அம்மா, என் மீது அமர்ந்திருக்க நான் சோஃபாவில் படுத்துக்கொண்டேன். நான், சரிம்மா, நாம் எப்படி ஆரம்பிக்க வேண்டும்? அவர் வந்து எங்களை பார்க்க நாம் சத்தமாக பேச வேண்டுமா? அம்மா, நீ அமைதியாக இரு. நான் சத்தம் போடுவேன். அம்மா கத்த ஆரம்பித்தாள். அவளின் நடிப்பு ஜோஷின் தூக்கத்தை கலைத்தது. அறையை விட்டு வெளியே வந்து எங்களை பார்த்தார். உடனே எங்களை பார்த்து அழ ஆரம்பித்தார். ஜோஷ், நீ உன் மகனுடன் எப்படி இப்படி ஒரு விஷயம் செய்ய முடியும்? அவர் கூக்குரலிட்டபடி
அவர் எங்களை நோக்கி விரைந்து வந்து என் அம்மாவின் போனிடையிலை பிடித்தார். நான் வேகமாக சோபாவிலிருந்து எழுந்து அவனை அவளிடமிருந்து தள்ளிவிட்டேன். அவர் என் முகத்தில் குத்தி மேலும் என் தாடையில் ஒரு பயங்கரமான வலி பரவுவதை உணர்ந்தேன். நான் அவனை திருப்பி அடிக்க முற்பட என் அம்மா தன் காலில் அவனை கடுமையாக உதைத்தாள். அம்மா, என் மகனை காயப்படுத்த உனக்கு எவ்வளவு தைரியம்? ஜோஷ், என் பணத்தில் இந்த பயணத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். உன் மகனுடன் சேர்ந்து இப்படி நீ என்ன மாதிரி பெண்? அம்மா, என்ன உன் பணம்? இப்போது உனக்கு இருக்கும் வேலை நான் உனக்கு வழங்கிய ஒரு பாக்கியம். நீ நீக்கப்பட்டாய். காசாளராக திரும்பவும் வேலை செய் அல்லது தெருக்களில் பிச்சை எடு. ஆம், நான் என் மகனுடன் இருக்கிறேன். என்னை பற்றி பேச நீ யார்? இங்கிருந்து வெளியேறி எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடு. ஜோஷ், நீ என்னை ஏமாற்றிவிட்டாய். அம்மா, ஆமாம், நான் உன்னை ஏமாற்றிவிட்டேன். இப்போது போய் மௌனமாக அவதிப்படு. ஏனென்றால் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. பயனற்ற முட்டாள், இங்கிருந்து வெளியேறு. உடனே அவனை கழுத்தை பிடித்து அறைக்கு வெளியே தள்ளினேன். என் அம்மா சோபாவில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். நான் அவளிடம் சென்று அவள் காலடியில் அமர்ந்து அவளுக்கு ஆறுதல் கூற ஆரம்பித்தேன். அம்மா கண்ணீரை துடைத்துவிட்டு நடுங்கும் குரலில் என்னை பார்த்தாள். அம்மா, என்னை விட்டு போகாத ஒரே ஆண் நீதான். எனக்கு வேறு யாரும் தேவையில்லை. உன் அம்மாவை சந்தோஷப்பட ஏதாவது செய்வாயா? நான் எதையும் செய்வேன். உங்களை மகிழ்விக்க எதுவாக இருந்தாலும் சரி. அவள் என் முகம் முழுவதும் முத்தமிட்டு, என்னை மகிழ்வித்ததற்கு நன்றி. இனி என் வாழ்க்கையில் எனக்கு எந்த ஆணும் தேவையில்லை. அன்றிரவு ஜோஷை மறக்க என் அம்மாவுக்கு உதவினேன். துபாயில் எஞ்சிய பயணத்தை அனுபவித்துவிட்டு இந்தியா திரும்பினோம். நிர்வாக இயக்குனராக என் அம்மா தனது நிறுவனத்தில் விளம்பர இயக்குனராக இருந்த ஜோஷை நீக்கினார். அதன் பிறகு நாங்கள் அவரை மீண்டும் பார்க்கவில்லை. என் அம்மா முன்பை விட என்னை நேசித்து கவனித்துக் கொண்டு நகர்ந்தாள். அவள் வேறொரு மனிதனைப் பற்றி நினைக்கவே இல்லை. நாங்கள் இருவரும் வாழ்க்கையை ஒன்றாக சந்தோஷமாக அனுபவிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் இருவரும் மட்டுமே எங்கள் வீட்டில் ஒன்றாக வாழ்ந்தோம்.